ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சீரிஸில் கிளாஸ் நம்பர் 4. ஸோ இன்னைக்கு ஒரு புது கான்செப்ட் பார்க்க போகிறோம். இன்னையோட கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். பட் ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடிய கான்செப்ட்டும் கூட. நிறைய பேர் இதில் வந்து என்கிட்ட டவுட் கேட்பாங்க. இதில் வந்து எனக்கு எதை காஸ்ட் ப்ரைஸ் எடுக்க தெரியல, எது செல்லிங் ப்ரைஸ் எடுக்கன்னு தெரியல, இந்த கொஸ்டினே என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாடலில் வந்து டவுட் ஆகி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியாக நான் சொல்லித்தரேன். எப்படின்னா, இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வந்து அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஆனால் ஒரு ஒரு ஒன்லி 50% ஆஃப் த பர்சன்ஸ் தான் இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க. ரிமைனிங் 50 இதை படிச்சுட்டு போனாலுமே இதில் இன்னும் குழப்பத்திலே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதை நம்ம புரிஞ்சுக்காம படிக்கிறனால தான் இந்த தப்பு வருது. ஸோ நீங்கள் தெளிவாக கொஸ்டினை புரிஞ்சுட்டு படிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஈஸியாக உங்களால் ஆன்சர் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஆரஞ்சஸ் ஆர் பாட் அட் 11 ஃபார் ₹10 அண்ட் சோல்ட் அட் 10 ஃபார் ₹11, வாட் இஸ் த கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து வாசிச்சும் போது என்ன நமக்கு இதில் புரியுது? ஆரஞ்சு வாங்கியிருக்கிறாங்க. எப்படி வாங்கியிருக்கிறாங்க? ₹10 11 ஆரஞ்சுன்னு வாங்கி அதை எப்படி விற்கிறாங்களாம்? ₹11 10 ஆரஞ்சுன்னு விற்கிறாங்களாம். அப்படின்னா அவருக்கு கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதில் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்களா, ₹10 கொடுத்து 11 ஆரஞ்சு வாங்குறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். அப்படி கிடையாது. ஓகேங்களா? அவர் ₹10 கொடுத்து 11 ஆரஞ்சு வாங்கல. சரியா? அவரு ₹10 11 ஆரஞ்சுங்கிற விலையில ஆரஞ்சு பழத்தை வாங்கியிருக்கிறாரு. அவர் எத்தனை ஆரஞ்சு வாங்கினாருங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அவர் எத்தனை ஆரஞ்சுனாலும் வாங்கியிருக்கலாம். அது நமக்கு மேட்டர் இல்லை. அவர் எத்தனை ஆரஞ்சு வாங்கினாருங்கிறது நமக்கு மேட்டர் இல்லை. என்ன விலைக்கு வாங்கினாருங்கிறது தான் மேட்டர். ஸோ இந்த இடத்துல ₹10 11 ஆரஞ்சுங்கிறது என்னது? பிரைஸ், காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? அதே மாதிரி விற்கும் போது என்ன பண்ணிருக்காரு? ₹11 10 ஆரஞ்சுன்னு வித்திருக்காருன்னா அப்ப என்ன அர்த்தம்? 10 ஆரஞ்சு வித்தாரா அப்படின்னா அப்படி கணக்கு கிடையாது. ஓகேங்களா? ₹11 10 ஆரஞ்சு அந்த விலையில வித்திருக்கிறாருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது ரெண்டையுமே நீங்க பிரைஸா தான் பார்க்கணும், குவான்டிட்டியா பார்க்கவே கூடாது. ஓகேவா? அப்படி நீங்க குவான்டிட்டியா பார்த்தா கூட ஒரு பிரச்சனை வருது பாருங்களேன். வாங்கும்போது ₹10 கொடுத்து எத்தனை வாங்கினாரு? 11 வாங்கினாரு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப விற்கும் போது என்ன பண்றாரு? ₹11 10 விற்கிறார். அப்ப மிச்சம் இருக்கிற அந்த ஒரு ஆரஞ்சு எங்க? அப்படி ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த கொஸ்டினை வந்து இந்த குவான்டிட்டியை வந்து நீங்க பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி இவ்வளவுதான் வாங்கினாருன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. அவர் எத்தனை ஆரஞ்சுனாலும் வாங்கிக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? இப்ப பாருங்களேன், அது எப்படி இது பிரைஸ் ஆகும்? இப்படி கொடுத்தா அது எப்படி பிரைஸ் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் தெளிவா புரிய வைக்கிறேன். இப்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து ப்ராப்பரான மெத்தட். ஓகேவா? ஸோ ப்ராப்பர் மெத்தட் என்னன்னு சொல்றேன். அப்பதான் இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் போட்டு போகலாம். சரியா? ஷார்ட்கட் மெத்தட் இல்ல, இன்னொரு ரேஷியோ மெத்தட் இருக்கு. ஸோ ரேஷியோ மெத்தட் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. பட் ஆனால் ப்ராப்பர் மெத்தட் தெரிஞ்சாதான் நமக்கு கொஸ்டின்ல என்ன நடக்குதுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் மெத்தடுக்கு பாருங்க. இப்போ நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை? காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் இருந்தா போதும். நமக்கு அதை வச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் எப்படி எழுதுறதுன்னு பாருங்களேன். காஸ்ட் பிரைஸ் எழுதும்போது என்ன பண்றான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் எழுதும்போது என்ன பண்ணிருக்கிறாரு பாருங்க. ₹10 கொடுத்து 11 பழம் வாங்கல. ₹10 கொடுத்து 11 பழம் வாங்கல. அந்த பழத்தோட விலை எவ்வளவு? 10 பழம் ₹11 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? 10 பழம் ₹11 வித்திருக்கிறாங்க. அவரு இந்த விலையில பழத்தை வாங்கியிருக்கிறாரு. எத்தனை பழம் வாங்கினாருன்னு தெரியல. ஸோ அவர் எத்தனை பழம்னாலும் வாங்கட்டும். நமக்கு தேவை காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 ஆரஞ்சு. ஒரு ஆரஞ்சு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்ப பாருங்க, ₹10 கொடுத்து எனக்கு 11 ஆரஞ்சு கிடைக்குதுன்னா ஒரு ஆரஞ்சோட விலை எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 10/11. ஒரு ஆரஞ்சோட விலை எவ்வளோ? 10/11. அது எப்படி நான் 10/11 போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ₹50 கையில் வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ₹50 கையில் வச்சு ₹50 கடைக்காரர்கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ. ₹50 கடைக்காரர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் உங்களுக்கு 5 ஆரஞ்சு கொடுக்குறாரு. ஓகேங்களா? ₹50 கொடுத்து நீங்கள் 5 ஆரஞ்சு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு பழத்தோட விலை எவ்வளோ? ஒரு ஆரஞ்சு எவ்வளோ ரூபா? எப்படி கண்டுபிடிப்போம்? அப்போ ₹50 எனக்கு 5 ஆரஞ்சு கிடைக்குதுன்னா ஒரு ஆரஞ்சோட ரேட் எவ்வளோ? ₹10. இந்த ₹10 எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தது? ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்க பழம் வாங்குனீங்க? டிவைடட் பை எத்தனை பழம்? ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஃப்ரூட். சரியா? டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஃப்ரூட் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஒரு ஃப்ரூட்டோட ரேட் என்னன்னு சொல்லி கிடைச்சிரும். அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். பாருங்க, எவ்வளோ? ₹10 இருந்தது. ₹10 எவ்வளோ பழம் கொடுக்குறாங்க? 11 பழம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பழத்தோட விலை எவ்வளோ? 10/11. ஸோ இதுதான் காஸ்ட் பிரைஸ். கிளியரா புரிஞ்சுதா எப்படி காஸ்ட் பிரைஸ் எழுதுறோம்னு சொல்லிட்டு? அதே மாதிரி பாருங்க, அடுத்து செல்லிங் பிரைஸ்க்கு. செல்லிங் பிரைஸ்க்கு அதே மாதிரி தான். என்ன பண்றாங்க? ₹11 10 பழம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அப்போ ஒரு பழம் எவ்வளோக்கு வித்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 11/10. 11/10. ஸோ ப்ராப்பர் மெத்தட்ல காஸ்ட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்?
10 ரூபாய்க்கு 11 பழங்கிற அந்த விலையில தான் வாங்கியிருக்கிறாங்கிறதுனால 10/11 போட்டால் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். விற்கும்போது 11 ரூபாய்க்கு 10 பழம் அந்த விலையில விற்றுருக்குறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும்? 11/10 வரும். கிளியரா புரிஞ்சுதா? இப்போ காஸ்ட் ப்ரைஸும் தெரியும், செல்லிங் ப்ரைஸும் தெரியும். இதை வச்சு ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே டினாமினேட்டர் 11 இருக்கு, இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கு? 10 இருக்கு. ஸோ அப்போ ரெண்டோட டினாமினேட்டரையும் சேம் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ ரெண்டுக்கும் டினாமினேட்டர் சேம் ஆகணும்னா இந்த 10 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இங்கே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 110 வரும். மேலே என்ன வரும்? 100 வரும். அதே மாதிரி இங்கே 11ஆல் இங்கே மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ இங்கே என்ன வரும்? 121 டிவைடட் பை 110. அப்போ எப்படி இருக்கு? 110 110 மேலே 100 இருக்கு, இங்கே 121 இருக்கு. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு பாருங்களேன், 100/110 வந்து இப்போ என்னவா மாறி இருக்கு? 121/110 மாறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னதான் நமக்கு? ப்ராஃபிட் தான். எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு? இங்கேருந்து இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100ல இருந்து 121 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 21 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 21/110 தான் எனக்கு என்னது? ப்ராஃபிட். அப்போ நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்? மேலே ப்ராஃபிட் எழுதுவேன். ப்ராஃபிட் எவ்வளோ? 21 டிவைடட் பை 110 தான் ப்ராஃபிட்டு. டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸ் எழுதுவேன். காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 100/110 இன்ட்டு 100. அவ்வளோதான். இந்த 110ம் இந்த 110ம் கேன்சல் ஆகிடும். இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக எவ்வளோ இருக்குது? 21% கிடைக்குது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? கெயின் 21%. இது வந்து ப்ராப்பர் மெத்தட். அப்போனா இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃப்ராக்ஷன்லேருந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ பெரிய வேலையாக இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது பெரிய வேலையாக தெரியாது. ஆனால் கொஞ்சம் டேட்டாஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய வேல்யூஸாக கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த கால்குலேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, அதனால இந்த கொஸ்டின் எப்படி நான் ஷார்ட்டாக பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர் மெத்தட் புரிஞ்சிருக்கணும் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அவர் எத்தனை ஆரஞ்சு வாங்கியிருந்தாலும் சரி, எத்தனை ஆரஞ்சு வாங்கியிருந்தாலும் சரி, அது அவ்வளோத்தையுமே அவர் என்ன பண்ணுறாரு? விற்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை ஒரு ஆரஞ்சுக்கு மாத்திரம். அப்போ எப்பவுமே நீங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த காஸ்ட் பிரைஸ் வந்து எத்தனை பழத்துக்கு காஸ்ட் பிரைஸ் பார்க்குறீங்களோ அதே பழத்துக்கு தான் செல்லிங் பிரைஸை பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பழத்தோட காஸ்ட் பிரைஸையும் ஒரு பழத்தோட செல்லிங் பிரைஸையும் வச்சு கம்பேர் பண்ணாதான் அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு ப்ராப்பராக கிடைக்கும். அப்போ ஒருவேளை நான் அந்த இடத்துல 10 பழத்தோட காஸ்ட் பிரைஸ் எடுக்கிறேன்னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கணும்? 10 பழத்தோட செல்லிங் பிரைஸாக இருக்கணும். புரியுதா? அப்போ குவான்டிட்டி வந்து எத்தனை பழத்துக்கு காஸ்ட் பிரைஸ் பார்க்குறீங்களோ அத்தனை பழத்துக்கான செல்லிங் பிரைஸ் எடுத்து தான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். மாற்றி கீத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்காது. இப்போ தெளிவாக புரிஞ்சதில்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 10 ரூபாய்க்கு 11ங்கிறது என்னது? அவர் 11 பழம் 10 ரூபா கொடுத்து வாங்கினாருன்னு அர்த்தம் கிடையாது. பழம் வந்து எவ்வளோக்கு விற்றுருக்கு? 10 ரூபாய்க்கு 11 பழம் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருக்காங்க. அவர் போய் கடைக்கு போய் வாங்குறாரு. அவர் எத்தனை பழம்னாலும் வாங்கியிருக்கலாம். ஆனால் நம்ம அதுலேருந்து என்ன பண்ணுறோம்? ஒரு பழத்தோட காஸ்ட் ப்ரைஸையும் ஒரு பழத்தோட செல்லிங் ப்ரைஸையும் எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். புரிஞ்சுதுல? ஸோ இது வந்து ப்ராப்பர் மெத்தட். ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே இந்த ப்ராப்பர் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆனால் நான் இனி வரக்கூடிய கொஸ்டின் எதுக்குமே ப்ராப்பர் மெத்தட் யூஸ் பண்ண போறதில்ல. ஒரு ஷார்ட் ட்ரிக் தான் யூஸ் பண்ண போறேன். அது ஷார்ட் ட்ரிக்னு சொல்ல முடியாது. இதையே கொஞ்சம் உல்டா பண்ணி கொஞ்சம் புரியுற மாதிரி எழுத போறேன். அவ்வளவுதான். வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஓகேங்களா? ஆனா ஒரு பாயிண்ட் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுக்கு காஸ்ட் பிரைஸ் தேவை, செல்லிங் பிரைஸ் தேவை. ஆனா இந்த காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் எப்படி இருக்கணும்? அந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி நீங்க எத்தனை பழத்துக்கு காஸ்ட் பிரைஸ் கால்குலேட் பண்ணிருக்கீங்களோ அதே ஈக்குவல் நம்பர் ஆஃப் பழத்துக்கு தான் செல்லிங் பிரைஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். சரியா? சரி, ஓகே. இப்போ இதை நான் வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை நான் delete பண்ணிட்டு இப்போ வேற மெத்தட்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறேன். ஓகேவா? இதை நான் delete பண்ணிடுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த மெத்தட் பார்ப்போம். இந்த மெத்தட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறேன்? இந்த இடத்துல பிரைஸ், இந்த இடத்துல பிரைஸ், இந்த இடத்துல அந்த குவான்டிட்டி, பிரைஸ் குவான்டிட்டி. இங்க வந்து பாருங்க, இது இந்த பக்கத்துல சிபி, இங்க வந்து எஸ்பி. ஓகேவா? சிபி எஸ்பி. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று எழுதி வச்சுக்கிறேன். இப்போ பேட்டர்ன் எழுதினதுக்கு அப்புறம் இது ஃபில் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? சிபியில எப்படி வாங்கியிருக்கிறாங்க? 10 ரூபாய் கொடுத்து 11 இந்த விலையில வாங்கியிருக்கிறாங்களா? அப்போ சிபி எப்படி இருக்கு? சிபியில பாருங்க, எனக்கு 10 ரூபாய் கொடுத்தா எவ்வளோ கிடைக்கும்? 11 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இப்படியே வச்சுக்கோங்க. 10 ரூபாய் கொடுத்து 11 வாங்குறாங்க, அதுதான் சிபி அப்படின்னு வச்சுக்கலாம். எஸ்பியில பாருங்க, 11 ரூபாய் கொடுத்து 10 பழம் வாங்குறாங்க. அப்போ இந்த இடத்துல பிரைஸ்ல என்ன போடணும்? 11 மாற்றி எழுதி வச்சிடக்கூடாது. அதனால தான் இந்த இடத்துல ருபீஸ் சிம்பிள் போட்டிருக்கிறாங்களா? ருபீஸ் சிம்பிள் போட்டிருக்கிறது வந்து பிரைஸ், வெறுமனா போட்டிருக்கிறது குவான்டிட்டி. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 11 ரூபாய் கொடுத்து எத்தனை பழம் வாங்குறாரு? 10 பழம் விற்கிறாருன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? அப்போ
ரூபாய் கொடுத்து 11 பழம் வாங்கியிருக்காரு. 11 ரூபாய்க்கு 10 பழத்தை வித்திருக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். சரியா? ஆனா இப்படி எடுக்கக்கூடாது. இந்த ஷார்ட்கட்காக நான் இப்படி எடுக்கிறேன். இப்படி எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். சரி, இப்படி எடுத்து எழுதியாச்சு. இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், இப்ப காஸ்ட் பிரைஸ்ங்கிறது இதுதான். ஓகேங்களா? இந்த பிரைஸ வச்சு தான் நான் கம்பேர் பண்ண போறேன். ஆனா இந்த பிரைஸ்ல பாருங்க, இந்த 10 ரூபாங்கிறது எத்தனை பழத்தோட பிரைஸ்? 11 பழத்துக்கு. இந்த 11 ரூபாங்கிறது 10 பழத்தோட பிரைஸ். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், செல்லிங் பிரைஸா இருந்தாலும் சரி, காஸ்ட் பிரைஸா இருந்தாலும் சரி, இந்த குவான்டிட்டி என்னவா இருக்கணும்? சேமா இருக்கணும்னு சொன்னேன். இங்க 11 பழம் இருக்கு, இங்க 10 பழம் இருக்கு. அப்ப 11 பழத்தோட காஸ்ட் பிரைஸையும் 10 பழத்தோட செல்லிங் பிரைஸையும் கம்பேர் பண்ணி நான் ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் தப்பா தான் வரும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த குவான்டிட்டியை சேம் ஆக்கணும். இப்ப இந்த குவான்டிட்டி எப்போ சேம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க வந்து 11 இருக்கு, இங்க 10 இருக்கு. அப்ப ரெண்டுமே சேம் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த 10ஆல மேலையும் அந்த 11ஆல கீழையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்ப எனக்கு மொத்தமா என்ன ஆயிடும்? இது. அப்ப இங்க பாருங்க, மேல வந்து இந்த இடத்துல குவான்டிட்டியை நான் 10ஆல மல்டிப்ளை பண்ணனா, இந்த பிரைஸ் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 10ஆல மல்டிப்ளை ஆயிடும். அது மாதிரி இங்க இருக்கிற குவான்டிட்டியை 11ஆல மல்டிப்ளை பண்ணனா, இந்த பிரைஸ் என்ன ஆயிடும்? இன்டூ 11ஆ மாறிடும். அப்ப எனக்கு ஃபைனலா பார்க்கும்போது இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் வந்து இங்க எனக்கு எத்தனை பழம் ஆயிடும்? இது பாருங்க, இது வந்து மொத்தம் 110 பழம் ஆயிடும். இங்கே எத்தனை பழம் இருக்கும்? 110 பழம் இருக்கும். அப்ப கிளியரா புரியுதா? நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது இங்க 110 ஆரஞ்சு, இங்கே 110 ஆரஞ்சு. அப்ப 110 ஆரஞ்சோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 10 into 10 100. அதே மாதிரி 110 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 11 into 11 எவ்வளோ? 121. அப்ப கிளியரா புரியுதுல்ல? அப்ப நான் டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? இந்த காஸ்ட் பிரைஸையும் இந்த செல்லிங் பிரைஸையும் கம்பேர் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த 100 120ங்கிறது 110 ஆரஞ்சோட காஸ்ட் பிரைஸ், 110 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ். அப்போ குவான்டிட்டி எனக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப டைரக்டா இது ரெண்டையுமே வச்சு நான் ஆன்சர் பண்ணிட முடியும். அப்ப பாருங்க, சிபி 100, எஸ்பி எவ்வளோ? 121. அப்ப எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு? 21 ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ 21 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 100 இன்டூ 100. ஸோ நீங்க கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்குது? 21% கிடைக்குது. கிளியரா புரிஞ்சுதா? இவ்வளவுதான் ஷார்ட்கட். இந்த ஸ்டெப்ல ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். ஸோ ப்ராப்பர் மெத்தட்ல என்ன பண்ணோம், இங்க என்ன பண்றோம்னு சொல்லிட்டு தெளிவா கவனிச்சுக்கோங்க. அப்ப நமக்கு டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த குவான்டிட்டி டிஃபர் ஆகுது. அப்ப அந்த குவான்டிட்டியை மேட்ச் பண்ணி சேம் ஆக்கி அதுக்கேத்தாப்புல காஸ்ட் பிரைஸ் என்ன, பிரைஸ் செல்லிங் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட், எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா இன்னொரு கூட மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இல்லைன்னா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போகும்போது நான் என்ன பண்றேங்கிறத உங்களால தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்களேன். A person bought some articles at the rate of 36 for rupees 189 and sold them at the rate of 45 for rupees 189. Find the profit or loss percentage. ஓகேவா? அப்ப இதே அதே மாதிரி எழுதலாம். என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பிரைஸ் எழுத சொன்னேன். ஓகேவா? ஸோ பிரைஸ், இதுல வந்து என்னது? குவான்டிட்டி. பிரைஸ் குவான்டிட்டி. இங்க என்ன பண்ணணும்? சிபி, இங்க எஸ்பி. ஓகே. இப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ்ல எப்படி வாங்கியிருக்காங்க பாருங்க. 189 ரூபா கொடுத்து 36 பொருள் வாங்கியிருக்காங்க. இப்போ 186ங்கிறது பிரைஸ். ஓகேவா? எத்தனை குவான்டிட்டி கிடைக்கும்? 36 குவான்டிட்டி கிடைக்கும். விற்கும் போது பாருங்க, 189 ரூபாய்க்கு 45 குவான்டிட்டி வித்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 186 இல்ல, 189. ஓகேவா? ஸோ 189. இப்போ வாங்கும்போது 189 ரூபா கொடுத்து 36 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. விற்கும் போது அதே 189 ரூபாய்க்கு 45 குவான்டிட்டிங்கிற ரேட்ல வித்திருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் எழுதும்போது நமக்கு இங்க பாருங்களேன், ரெண்டு மேட்ச் ஆகல. அப்படிதானே? மேல என்ன இருக்கு? 36, கீழே என்ன இருக்கு? 45. அப்ப இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண சொன்னேன்? அப்ப கீழே 45 இருக்குன்னா மேல இங்க நான் என்ன பண்ணணும்? 45ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். மேல 36 இருக்குன்னா இங்க என்ன பண்ணணும்? 36ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற 45 இங்க இன்டூ 45ன்னு மாறுமா? இங்க இருக்கிற 36னா இங்கேயும் 36ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப எனக்கு பாருங்க, இதுதான் காஸ்ட் பிரைஸ், இதுதான் செல்லிங் பிரைஸ். அப்போ தெளிவா கவனிச்சுக்கணும். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான். அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணுமான்னு கேட்டா எழுத தேவையில்ல. எப்படி பண்றேன்னு பாருங்களேன். இப்போ இங்க எனக்கு வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன், காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸையும். இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எனக்கு ஓவரால் காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றதுக்காக நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல எடுத்து எழுதும் போது பாருங்களேன். அப்ப எனக்கு மொத்த காஸ்ட் பிரைஸ்னா என்ன? 189 இன்டூ 45. மொத்த செல்லிங் பிரைஸ்னா எவ்வளோ? 189 இன்டூ 36. ஓகேவா? அப்ப இதுதான் காஸ்ட் பிரைஸ், இதுதான் செல்லிங் பிரைஸ்.
அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ரெண்டையும் கேன்சல் ஆச்சுதுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்கும் ரேஷியோ பார்த்துக்கலாம். காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் ரெண்டுக்கும் ரேஷியோ பார்க்கும்போது என்ன ஆகுது பாருங்க. இந்த 189 இந்த 189 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அடுத்த 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது என்ன வரும், 5 9s are 45, இது 4 9s are 36. அப்போ ஓவராலா காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்ன இருக்கு, 5 இருக்கு. செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கு, 4 இருக்கு. அப்போ 5 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளவுக்கு வித்திருக்காங்க, 4 ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னா என்னது, லாஸ் தான். இப்போ இந்த இடத்துல லாஸ் பர்சன்டேஜ் வேணும்னா எனக்கு எவ்வளோ லாஸ், 1 லாஸ். காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, 5 இன்டூ 100. ஸோ கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 20% கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 20% லாஸ். என்ன பண்றோம்னு புரியுதுல்ல. நீங்க இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ கூட இல்ல, ரெண்டு 189. இது ரெண்டுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கணும், ரேஷியோ. கேன்சல் ஆச்சுதுன்னா கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 189 கேன்சல் ஆயிடும். மற்றபடி இது ரெண்டும் 9 டேபிள்ல கேன்சல் ஆகும். ஸோ 5 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். கிளியரா புரிஞ்சுதா? அதே கான்செப்ட் தான், வேற எதுவுமே நான் மாற்றம் பண்ணல. போன கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன். போன கொஸ்டின்ல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 100, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 121. ஏன்னா இது கேன்சல் ஆகாது அப்படிங்கறதுனால அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணல. பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், கேன்சல் பண்ணிக்கிறேன். ஏன்னா கேன்சல் ஆகுது அப்படிங்கிறதுனால கேன்சல் பண்ணி இதை ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? ஸோ இப்போ 5ங்கிறது காஸ்ட் பிரைஸ், 4ங்கிறது செல்லிங் பிரைஸ்னா எனக்கு என்னதுதான், லாஸ் தான். தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். இன்னும் கூட கொஸ்டின் சால்வ் பண்ண இது இன்னும் கூட தெளிவா உங்களுக்கு புரியும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஆப்பிள் வாங்குறாங்க, ஆர் பாட் அட் 25 ஃபார் rupees 250 அண்ட் சோல்ட் அட் 30 ஃபார் rupees 390. வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இன் திஸ் டிரான்சாக்ஷன்? அதே மாதிரி எடுத்துக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன பண்ணும் இந்த இடத்துல, ப்ரைஸ், குவான்டிட்டி. ஓகேவா? ப்ரைஸ், குவான்டிட்டி. ஃபர்ஸ்ட் எவ்வளோக்கு, 250 ரூபா கொடுத்து 25 குவான்டிட்டி வாங்குறாங்க. இது என்னது, சிபி. அடுத்த எஸ்பிக்கு பாருங்க, 390 ரூபாய் கொடுத்து 30 குவான்டிட்டி வாங்குறாங்க. அப்போ நான் வந்து தேவையில்லாம இந்த பக்கம்லாம் எழுதிட்டு இருக்கல, டைரக்டா எழுதுறேன் பாருங்க. என்ன நடக்கும், டைரக்டா எழுதுனா என்ன நடக்கும், கண்டிப்பா இந்த 30 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்க 30, இந்த 25 இங்க கீழே மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்க 25. அடுத்து என்ன பண்ணணும், இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும், கேன்சல் ஆச்சுதுன்னா கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான். சரி, நான் இந்த இடத்துல கேன்சல் பண்ணல, இங்க தனியா எடுத்து எழுதியே கேன்சல் பண்றேன். ஓகேங்களா? ஸோ புரியணுங்கிறதுக்காக. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 250 இன்டூ 30. நீங்க டைரக்டா இதுலயே கூட கேன்சல் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நான் எதுக்கும் தனியா எடுத்து எழுதியே பண்றேன். அப்போ காஸ்ட் பிரைஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல நான் எழுதி காட்டல, இது தேவையில்லாத வேலை. ஓகேங்களா? இங்க என்ன பண்ணோங்கிறத நான் போன கொஸ்டின்ல நான் சொல்லிட்டேன். இங்க இன்டூ 30 போடணும், இங்க இன்டூ 25 போடணும். அதை பேலன்ஸ் பண்றதா இங்க போடுறேன். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்டா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது இந்த மாதிரி இதை கொண்டு இங்கேயும் இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன வருதோ அதுதான் உங்களுக்கான காஸ்ட் பிரைஸ் அண்ட் செல்லிங் பிரைஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னா, இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்னு சொன்னேன். பாருங்க, இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த 0க்கு இந்த 0 ஆகும், கேன்சல் ஆகிடும். இந்த 25க்கு இந்த 25 கேன்சல் ஆகிடும். அடுத்தது 3 டேபிளில் போட்டோம்னா இங்கே என்ன வரும், 13 டைம்ஸு, என்ன வரும், 10 டைம்ஸ் வரும். அப்போ ஆக்சுவலாக எனக்கு 10ங்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸு, 13ங்கிறது என்னது, செல்லிங் ப்ரைஸு. ஸோ ப்ராஃபிட் தானே. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு, 3. டினாமினேட்டரில் காஸ்ட் ப்ரைஸு 10 இன்டூ 100. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 30% ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 30%. என்ன நடக்குதுன்னு புரியுதுல்ல? இதுக்கு மேலே டவுட் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, எ ட்ரேடர் பாட் சம் ஆரஞ்சு. எவ்வளோ ஆரஞ்சு வாங்கினான்னு தெரியல, தான் சம்முன்னு கொடுத்துருக்காங்க. என்ன விலையில வாங்கியிருக்காரு, 11 ரூபாய்க்கு 7 அப்படிங்கிற விலையில வாங்கியிருக்காரு. ஹி சோல்ட் ஆல். வாங்கின எல்லா ஆரஞ்சையுமே விற்கிறாரு. எப்படி விற்கிறாருன்னா 3 ரூபாய்க்கு 2 அப்படிங்கிற ரேட்ல விற்கிறாரு. தேர் பை ஹி லாசஸ் ₹30. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் சோல்டு. ஒருவேளை அவருக்கு 30 ரூபா லாஸ் ஆயிருந்ததுன்னா அவர் மொத்தம் எத்தனை ஆரஞ்சை வித்திருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? கொஸ்டின் சின்னதாக தான் இருக்கும். கொஸ்டின் ரொம்ப குட்டியா இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப பெருசா இருந்தாலும் பிரச்சனை. ஏன்னா ரொம்ப குட்டியா கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு அதில் வந்து டேட்டாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அது புரிஞ்சு போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் தேவையில்ல. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஈஸியாக பண்ணலாம். பாருங்க, காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருக்கு, 11 ரூபாய்க்கு 7, செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கு, 3 ரூபாய்க்கு 2 இருக்கான். ஓகேங்களா? வாங்கின எல்லாத்தையும் வித்தாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவருக்கு வந்து மொத்தம் 30 ரூபா லாஸ் ஆயிருந்ததுன்னா அவர் மொத்தம் எத்தனை ஆரஞ்சு வந்து வித்திருப்பாரு அப்படிங்கிறது கொஸ்டின். இந்த இடத்துல கொஸ்டின் வந்து என்ன, நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ். சரி, அதே மாதிரியே நான் பேட்டர்ன் எழுதுறேன். பாருங்க, என்னது இந்த இடத்துல பிரைஸ், குவான்டிட்டி.
ஓகேவா? ப்ரைஸு, குவான்டிட்டி. இங்கே சிபியா, இதில் எஸ்பி. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்? வாங்கும்போது என்ன பண்ணியிருக்காரு? 11 ரூபாய்க்கு 7 அப்படிங்கிற ரேட்டில் வாங்கியிருக்கிறாரு. விற்கும்போது 3 ரூபாய்க்கு 2ங்கிற ரேட்டில் விற்றுருக்காரு. ஸோ அப்போ எனக்கு வந்து நான் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்? இங்கே இருக்கிற 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுவேனா? அப்படி தானே கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னேன்ல? இங்கே 2 இருக்கா? அப்போ அந்த 2 எடுத்துகிட்டு வந்து இங்கேயும், இந்த 7 எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ எனக்கு பாருங்கள், இந்த இடத்துல அப்போ 2, இந்த இடத்துல என்னது? 7. ஓகே. ஸோ அப்போ எனக்கு மொத்தமாக காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது எவ்வளோ வருது? 11 × 2 22 தான் காஸ்ட் ப்ரைஸ். இங்கே 3 × 7 21 தான் செல்லிங் ப்ரைஸ். எனக்கு ப்ராஃபிட்டா லாஸான்னு பாருங்களேன். 22 ரூபாய்க்கு வாங்கி 21 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போ என்ன தான் இருக்கு? லாஸ் தான் இருக்கு இந்த டிரான்சாக்ஷனில். அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க, லாஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், எனக்கு இங்கே ஆர்டிக்கல் படி பார்த்தோன்னா இங்கே எவ்வளோ? 7 × 2னா எவ்வளோ? 14 ஆரஞ்சு. இங்கே எனக்கு 2 × 7னா எவ்வளோது? 14 ஆரஞ்சு. அப்போது 14 ஆரஞ்சோட காஸ்ட் ப்ரைஸ் தான் எவ்வளோ? 22. 14 ஆரஞ்சோட செல்லிங் ப்ரைஸ் தான் எவ்வளோ? 21. லாஸ் எவ்வளோ? 1 ரூபி. புரியுதா? அப்போ எனக்கு இந்த இடத்துல லாஸ் எவ்வளோ வருது? 1. 1 ரூபி லாஸ் ஆகுச்சுதுன்னா நான் எவ்வளோ ஆர்டிக்கல் விற்கிறேன்? எவ்வளோ ஆரஞ்சு விற்கிறேன்? 14 ஆரஞ்சு விற்கிறேன். புரியுதா? அப்போது 14 ஆரஞ்சு. புரியுதா? 1 ரூபா லாஸ் ஆகுது. இங்கே எனக்கு லாஸ் எவ்வளோ? லாஸ் ஆகுது. லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபி லாஸ். 22 ரூபாய்க்கு வாங்கி 21 ரூபாய்க்கு விற்றேன். அப்போ எனக்கு 1 ரூபா லாஸ் ஆகணும்னா நான் 14 ஆரஞ்சை வந்து வாங்கி விற்றுருப்பேன். ஆனால் எனக்கு கொஸ்டின் படி எவ்வளோ ஆரஞ்சு வந்து எவ்வளோ லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க? 30 லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு 30 லாஸ்ன்னா நான் எவ்வளோ ஆரஞ்சை வாங்கி விற்றுருப்பேன்? அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? 1 ரூபா லாஸ் ஆகுதுன்னா நான் 14 ஆரஞ்சை விற்றுருக்கிறேன். 30 ரூபா லாஸ் ஆகுதுன்னா நான் எவ்வளோ ஆரஞ்சு விற்றுருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ 1 தான் 14 யூனிட்ஸ்னா 30 எவ்வளோன்னு பார்க்கும்போது 14 × 30 இப்போ எவ்வளோ? 420 ஆரஞ்சஸ். இதான் ஆன்சர். ஓகே, 420 ஆரஞ்சு வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு? விற்றுருப்பாரு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 420. இவ்வளோதான். ரொம்ப அதாவது என்னன்னா, கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஒரு பொருட்டாவே இருக்காது. சரியா? அப்போ என்ன பாருங்க, நான் வழக்கம் போல எப்பவும் போல பண்ணி காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு லாஸ்ன்னு தெரியுது. எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு? 1 யூனிட் 1 ரூபா லாஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆரஞ்சு விற்றுருக்கிறாரு? 14 ஆரஞ்சை வாங்கி விற்றா தான் அவருக்கு 1 ரூபா லாஸ் ஆகுது. அப்போ 1 யூனிட் தான் எனக்கு 14னா அவங்க நம்ம கொஸ்டின் படி 30 ரூபா லாஸ் ஆகும். அப்போ 30 ரூபா லாஸ் ஆகணும்னா நான் எவ்வளோ வாங்கி விற்கணும்னு பார்க்கறதுக்கு அப்போ 1 யூனிட் தான் 14னா 30 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 14 × 30 420 கிடைக்குது. ஸோ இப்போ 420 ஆரஞ்சை நான் வாங்கி விற்றுருந்தா தான் எனக்கு மொத்தம் 30 ரூபா லாஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் சோல்ட் இஸ் 420. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, அதே மாடல் தான், சேம் மாடல். A trader bought some orange at 4 for rupees 5 and sold all at 5 for rupees 7. Thereby he gains rupees 18. Find the number of oranges sold. அப்போ இந்த இடத்துல கெயின் ஆகுதான். இப்போ மொத்தம் எத்தனை ஆரஞ்சு விற்றுருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி சால்வ் பண்ணுவோமா? பாருங்க, ப்ரைஸு, இது வந்து குவான்டிட்டி, இங்கே சிபி, இங்கே எஸ்பி. பாருங்க எவ்வளோக்கு? 5 ரூபா கொடுத்து 4 அந்த ரேட்டில் வாங்குறாரு. 7 ரூபாய்க்கு 5 அந்த ரேட்டில் விற்கிறாரு. அப்போது ஓவராலாக நான் குவான்டிட்டியை ஈக்குவேட் பண்ணும்ல. அப்போ குவான்டிட்டி ஈக்குவேட் பண்ணோன்னா இங்கே 5ஆ? இப்போ இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இங்கேயும் 5ஆல் மல்டிப்ளை ஆகும். மேலே 4ங்கிறனால இங்கே 4. இப்போ இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை ஆகும். ஓவராலாக 5 × 5 எவ்வளோ? 25ங்கிறது காஸ்ட் ப்ரைஸு. 7 × 4 28ங்கிறது செல்லிங் ப்ரைஸ். அப்போ பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் 25 இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் 28 இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு? இந்த இடத்துல ப்ராஃபிட் ஆயிருக்கு. எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 3. இங்கே எனக்கு பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் எவ்வளோ இருக்குது? 4. நம்பர் ஆஃப் ஆரஞ்சு 4 × 5 5 × 4 எவ்வளோ? 20 ஆரஞ்சு. ஓகேவா? அப்போது எனக்கு 3 ரூபா ப்ராஃபிட் வரணும்னா எவ்வளோ ஆரஞ்சு விற்கணும்? 20 ஆரஞ்சை வாங்கி விற்றுருந்தேன்னா எனக்கு 3 ரூபா ப்ராஃபிட். அப்போது 3 யூனிட்ஸ் தான் எவ்வளோ? 20. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 18 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 18 ரூபா ப்ராஃபிட் வரணும்னா நான் எவ்வளோ ஆரஞ்சை வாங்கி விற்றுருந்துருக்கணும்? அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது பாருங்கள், 3 யூனிட்ஸ் தான் 20னா இங்கே 18 யூனிட்ஸ். அப்போது 3லேருந்து 18க்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? இன்ட்டு 6 பண்ணணும். அப்போது 20லேருந்து இன்ட்டு 6 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 120. ஸோ அதான் ஆன்சர். இப்போ நான் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? 120 ஆரஞ்சை வாங்கி விற்றுருந்தா தான் அவருக்கு மொத்தம் எவ்வளோ கிடச்சிருக்கும்? 18 ரூபா லாபம் கிடச்சிருக்கும்.
ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 120. கிளியரா புரியுதா? ₹3 ப்ராஃபிட் வரணும்னா 20 ஆரஞ்சு வாங்கி விற்கணும். அப்போ 3 யூனிட்ஸ் தான் 20னா ₹18 ப்ராஃபிட் வரணும்னா எவ்வளோ ஆரஞ்சு வாங்கி விற்றுப்பார்? அப்போ 18 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல இது கேன்சல் ஆகாது. 1 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கறத விட நீங்கள் 3லேருந்து இங்கே 18 மாறும். ஸோ இன்ட்டு 6னா இங்கேயும் இன்ட்டு 6 பண்ணிவிடுங்க. அப்போ 20 இன்ட்டு 6 எனக்கு எவ்வளோ வந்துடும்? 120 வந்துடும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க, இது அதுலேயே இன்னொரு டைப். A trader bought some apples at 15 for ₹8 and sold all at X for ₹2. இந்த இடத்துல ₹2 எத்தனை ஆரஞ்சு? இது வந்து எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இதுல வந்து அவருக்கு கெயின் வந்து 25%. அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லாம் எப்படி இருந்தது? இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வேல்யூவை கொடுத்து கெயின் லாஸ் பர்சன்டேஜ் கேட்பாங்க. இந்த கெயின் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதே போலவே நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? சேம் ப்ரொசீஜர் தான், அதே பேட்டர்ன்லேயே பண்ணுவோம். ஸோ ப்ரைஸு இந்த இடத்துல என்னது? குவான்டிட்டி. சரியா? ப்ரைஸு குவான்டிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் சிபியா, அடுத்து இந்த இடத்துல எஸ்பி. இப்போ பாருங்க, சிபி எவ்வளோ? ₹8 கொடுத்து 15 இந்த ரேட்டில் வாங்குறாரு. ₹8 15 ரேட்டில் வாங்குறாரு. விற்கும்போது ₹2 எக்ஸ் இந்த ரேட்டில் விற்கிறாரு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல காஸ்ட் ப்ரைஸ் என்ன எடுப்போம்? இந்த எக்ஸை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா அப்போ என்ன காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும்? 8 இன்ட்டு எக்ஸ். செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும்? 2 இன்ட்டு 50. புரியுதா? இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 8x. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 2 இன்ட்டு 15 எவ்வளோ? 30. அப்போது இங்கே காஸ்ட் ப்ரைஸும் தெரிஞ்சு போச்சு, செல்லிங் ப்ரைஸும் தெரிஞ்சு போச்சு. புரியுதுல்ல? இந்த எக்ஸை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த 15 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அதே தான், எதையுமே மாற்றலை. என்ன? அப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 8xன்னு இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் வந்து 13 இருக்குது. இதில் என்ன சொல்லிட்டாங்க? 25% கெயின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 25% கெயின்னா எப்படி எழுதுவாங்க பாருங்களேன். இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 8x. இதில் 25% கெயின்னா இன்ட்டு 125/100. அதுதான் என்னது? செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். அந்த செல்லிங் ப்ரைஸ் தான் எவ்வளோவா? 30. புரியுதா? காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 25% கெயின்னா 8x இன்ட்டு 125/100 ஈக்குவல் டு 30. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது 5 டைம்ஸு, கீழே 4 டைம்ஸ். அடுத்த 5ஆல் இங்கே நான் கேன்சல் பண்ணால் 6. இப்போது எக்ஸி இங்கே 4ஆல் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே 2 டைம்ஸு. அடுத்த 2ஆல் இங்கே கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருச்சு? 3. ஸோ கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 3. ஆப்ஷன் பி 3. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல 25% ப்ராஃபிட்னு கொடுத்ததுனால காஸ்ட் ப்ரைஸ் 8x இன்ட்டு 125/100 ஈக்குவல் டு அந்த செல்லிங் ப்ரைஸ் 30. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு டேரெக்டாக கிடச்சிருச்சு. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இது பாருங்க, ட்ரேடர் பாட் சம் ஆப்பிள்ஸ் அட் 9 for ₹7. He sold all at X for ₹2. Thereby he loses 14.2/7%. Find the value of X. Find the value of X. சரி, ஓகே. அப்போ இதுவும் அதே கொஸ்டின் தான். ஆனால் எனக்கு லாஸ் பர்சன்டேஜ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரியா? மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இங்கே தெளிவாக கவனிச்சுக்கோ. இந்த கொஸ்டின்லேயே நான் இன்னொரு மெத்தட் பண்ணுறேன். இன்னொரு மெத்தட்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல இப்படி எழுதுனேன் இல்லையா, இதுக்கு பதிலாக வேற மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். பாருங்க, எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு? 25% வந்து ப்ராஃபிட். இப்போ இதை நான் ஃப்ராக்ஷனாக எழுதுனேன்னா என்ன வரும்? 25% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/4. 25% ஃப்ராக்ஷன் வேல்யூனா 1/4. ப்ராஃபிட்டுங்கிறதுனால ப்ளஸ்ன்னு எடுப்போமா? அப்போது சிபிக்கும் எஸ்பிக்கும் ரேஷியோ என்ன போடுவோம்? சிபி எஸ்பி கீழே இருக்கிற டினாமினேட்டில் இருக்கிற சிபின்னு எடுப்போம். இப்போ சிபி எவ்வளோ? 4. எஸ்பி என்ன வரும்? 4 + 1 5. அப்போ காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ என்ன வரணும்? 4:5 வரணும். அப்போது இங்கே 4 யூனிட்ஸ்னால் இங்கே எவ்வளோ? 5 யூனிட்ஸ். புரியுதா? இங்கே 4 யூனிட்ஸ்னால் இங்கே 5 யூனிட்ஸ். அப்போது இங்கே 5 யூனிட்ஸ் தான் எனக்கு இங்கே என்னென்னு இருக்குது? 5 யூனிட்ஸ் தான் 13 இருக்குது. அப்போ 5 30 வரணும்னா எவ்வளோ மல்டிப்ளை பண்ணும்? 6 மல்டிப்ளை பண்ணும். இன்ட்டு 6. 5 × 6. அப்போ நான் வந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இன்ட்டு 6 தான் பண்ணணும். புரியுதா? 5 யூனிட்ஸோட வேல்யூ 30னா 4 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளோ? அப்போ 5 30 மாறணும்னா இன்ட்டு 6 பண்ணியிருக்கேன். அப்போ 4லேருந்து இந்த வேல்யூ வரதுக்கு இன்ட்டு 6 பண்ணும்போது அப்போ இந்த 8xன்னு இருக்குல்ல, இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 24ன்னு இருக்கும். இதோட வேல்யூ 24. அப்போ 8xோட வேல்யூ 24னா எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ தான் போட்டாகணும்? எக்ஸுக்கு நான் 3 போட்டால் தான் இந்த இடத்துல எனக்கு 24 கிடைக்கும். என்ன பண்ணுறேன்னு புரியுதா? இது வந்து இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக, ஓகேவா? இந்த ஸ்டெப்பு எழுதுறதுக்கு பதிலாக இப்போ நான் இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கிறேன்.
ஓகேவா? ஸோ நீங்க இப்படியும் ஃபாலோ பண்ணலாம், இப்படியும் ஃபாலோ பண்ணலாம். எதுக்காக இத நான் சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல 25% பிரச்சனை இல்ல. அப்படியே எழுதிட்டு போயிடுவேன். இந்த மாரி மிக்ஸட் ஃபிராக்ஷன்லயும் வரும்போது, நீங்க என்ன பண்ணணும், அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சு இந்த மாரி ரேஷியோவா மாத்தி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கூட சிம்பிளா இருக்கும். புரியுதுல்ல? ஸோ காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் ரேஷியோ பார்க்கும்போது எனக்கு காஸ்ட் பிரைஸ் 4 இருக்கும், செல்லிங் பிரைஸ் 5 இருக்கும். அப்ப இங்க 4 யூனிட், இங்க 5 யூனிட். ஆனா வேல்யூ படி பார்த்தீங்கன்னா 30. அப்ப 5 யூனிட் 30யா மாறணும்னா 6 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப இங்க 4ஐ நான் 6 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த 4 யூனிட்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 24ஆ இருக்கும். அப்ப இந்த 8x இருக்கக்கூடிய இடத்துல வேல்யூ 24 வரணும். அப்ப xக்கு நான் என்ன வேல்யூ போட்டா தான் 24 வரும்னா, x ஈக்குவல் டூ 3 போட்டா தான் எனக்கு 24 வரும். கிளியரா புரிஞ்சுதா? 8x ஈக்குவல் டூ 24னா அப்ப x ஓட வேல்யூ என்னது? 3. இப்ப இந்த கொஸ்டினுக்கு வாங்களேன். இத நான் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? பிரைஸ். அடுத்தது குவான்டிட்டி. பிரைஸ், குவான்டிட்டி. வாங்கும்போது எப்படி வாங்குறாங்க? ஸோ இதுல சிபி, இங்க வந்து எஸ்பி. பாருங்க, வாங்கும்போது 7 ரூபாய்க்கு 9 பழங்கிற ரேட்ல வாங்குறாங்க. விக்கும்போது 2 ரூபாய்க்கு எக்ஸ் அப்படிங்கிற ரேட்ல விக்கிறாங்க. சரியா? அப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணி காஸ்ட் பிரைஸ் என்ன வரும்? 7 இன்டூ எக்ஸ். அப்ப என்னோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 7x. செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 9 2s are 18. செல்லிங் பிரைஸ் வந்து 18. ஓகேவா? இது 7xங்கிறது காஸ்ட் பிரைஸ், 18ங்கிறது செல்லிங் பிரைஸ். இதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 14 2/7% லாஸ் தான். அப்போ 14 2/7% லாஸ் அப்படிங்கிறத ஃப்ராக்ஷனா மாற்றும் போது இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/7. அப்போ லாஸுங்கிறதுனால -1/7. அப்போ சிபிக்கும் எஸ்பிக்கும் ரேஷியோ என்ன வரும்? டினாமினேட்டர்ல இருக்கிற 7 தான் சிபி. இப்போ எஸ்பினா 7 - 1 எவ்வளோ? 6. 7:6. இப்போ பாருங்க, இது 7 யூனிட், இது 6 யூனிட். அப்போ 6 யூனிட்டோட வேல்யூ இங்கே 18 என்ன ஆயிருக்கு? இன்டூ 3 மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும்? இன்டூ 3 பண்ணணும். அப்போ 7xோட வேல்யூ என்ன? 21. 7xோட வேல்யூ 21னா அப்போ xோட வேல்யூ என்னவா இருக்கும்? 7 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 21. அப்போ xோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வந்துருச்சு? இங்கேயும் 3 வந்துருச்சு. அவ்வளோதான். இது எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு? 1 நிமிஷத்துக்கு கீழே தான் ஆகும் இந்த மெத்தட்லலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா. அதர்வைஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண இல்லையா அந்த ப்ராப்பரான மெத்தடு 1 யூனிட் கண்டுபிடிச்சு அது பண்ணும்போது உங்களுக்கு டைம் நிறைய கன்சியூம் ஆகும். கால்குலேஷனும் ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கால்குலேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் எப்பவுமே நான் வந்து பர்சன்டேஜ் படிக்கும்போது இந்த பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் அந்த ஈக்குவலன்ட் வந்து மனப்பாடமாக தெரிஞ்சதுன்னா நிறைய இடத்துல நமக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன தான்? ஆப்ஷன் பி தான். கிளியரா? தெளிவா புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. ஸோ தெளிவா பார்த்துக்கோங்க எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு. இங்க 7 யூனிட் இருக்கு, இங்க 6 யூனிட் இருக்கு. ஸோ இது இங்க வந்து 18ஆ மாறும்னா இன்டூ 3. அப்போ இங்கே நான் இன்டூ 3 பண்ணும்போது 21 வருது. 7xோட வேல்யூ 23 21னா அப்போ xோட வேல்யூ நமக்கு 3 வந்தாதான் அது மேட்ச் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இது பாருங்க, இது அடுத்தது. அதுலயே அடுத்த டைப். A person bought some articles at rate of 11 for rupees 10 and bought same number of article at the rate of 9 for 10 and sold all the stock at the rate of 1 for rupees 1. Find the profit or loss percentage. அப்போ இங்க வந்து என்னன்னா 2 காஸ்ட் பிரைஸ் இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? கொஞ்சம் ஆர்டிக்கல் வாங்குறாரு. அதுக்கு பிரைஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? 10 ரூபாய்க்கு 11ங்கிற ரேட்ல கொஞ்சம் ஆர்டிக்கல் வாங்குறாரு. அடுத்து வந்து 10 ரூபாய்க்கு 9 அப்படிங்கிற ரேட்ல இதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கினாரோ அதே சேம் நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் வாங்கினாரு. ஆனா எத்தனை ஆர்டிக்கல் வாங்கினாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? என்ன விலையில வாங்குறாரு? 10 ரூபாய்க்கு 11ங்கிற ரேட்ல கொஞ்சம் ஆர்டிக்கல் வாங்குறாரு. அடுத்த 10 ரூபாய்க்கு 9ங்கிற ரேட்ல இதுக்கு முன்னாடி எத்தனை ஆர்டிக்கல் வாங்கினாரோ அதே சேம் நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் வாங்குறாரு. இப்போ இந்த மொத்த ஆர்டிக்கலை எப்படி விற்கிறாரு? 1 ரூபாய்க்கு 1 அப்படிங்கிற ரேட்ல விற்கிறாரு. இந்த டிரான்சாக்ஷன்ல அவருக்கு ப்ராஃபிட்டா லாஸா அது எவ்வளவு பர்சன்டேஜ்ங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, அதே மாதிரியே எழுதலாம். என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பிரைஸ், இங்க வந்து குவான்டிட்டி அப்படி வச்சிருவோமா? சரி, இங்க 2 காஸ்ட் பிரைஸ் இருக்குங்கிறனால CP1 CP2 அப்படி எழுதிக்கலாம். இப்போ CP1 பாருங்க, 10 ரூபாய்க்கு 11ங்கிற ரேட்ல மொதல் செட்டு வாங்கியிருக்கிறாரு. ரெண்டாவது செட்டு 10 ரூபாய்க்கு 9ங்கிற ரேட்ல வாங்கியிருக்கிறார். ஓகேவா? இப்போ நான் SP எழுதல, CP மட்டும் தான் எழுதியிருக்கேன். CPல என்ன சொல்லிட்டாங்க? இந்த ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ்லயே ரெண்டாவது காஸ்ட்லயே வாங்கின அந்த நம்பர் ஆஃப் ஆர்டிக்கல் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க பாருங்க, இங்க எனக்கு 11 இருக்கு, 9 இருக்கு. அப்ப ரெண்டே சேம் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்? இதுக்கு முன்னாடி பண்ண இல்லையா? அதே ப்ரொசீஜர் தான். அப்ப நான் மேல என்ன பண்ணிக்கணும்? இன்டூ 9ஆல மல்டிப்ளை. இந்த 9ஆல மேல மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இன்டூ 9ஆ மாறிடும். அந்த 11ஆல கீழே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இன்டூ 11னா இந்த இடத்துல என்னது? இன்டூ 11. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு மொத்தமா
ஃபைனல் காஸ்ட் ப்ரைஸ், டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன வருதுன்னு பாருங்க. இது CP1 CP2. அப்போ டோட்டல் CPன்னு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எனக்கு ஆர்டிக்கல் எவ்வளோ, இதில் ஒரு 99 ஆர்டிக்கலா, இங்கே ஒரு 99 ஆர்டிக்கல், இங்கேயும் ஒரு 99 ஆர்டிக்கல். மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் வாங்கியிருக்கிறாரு? 198 ஆர்டிக்கல் வாங்கியிருக்கிறாரு. அப்போ அதோட மொத்தம் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே எவ்வளோ இருக்கு? இங்கே காஸ்ட் ப்ரைஸ் 10 × 9 எவ்வளோ? 90 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கிறாரு. இங்கே ஒரு 110 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கு. அப்போ 90 + 110னா மொத்தமாக எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாருன்னா 200 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கிறாரு. சரியா? அப்போ 198 ஆர்டிக்கலை 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் பார்ப்போம். பாருங்க, எஸ்பி எழுதுறேன். எஸ்பி எப்படி? 1 ரூபாய்க்கு ஒரு ஆர்டிக்கல்னு வித்திருக்கிறார். பாருங்க, அப்போ 1 ரூபாய்க்கு ஒரு ஆர்டிக்கல்னு வித்திருக்கிறார். அப்போ வாங்கினது எத்தனை ஆர்டிக்கல்? 198 ஆர்டிக்கல். அப்போ ஒரு ஆர்டிக்கல் 1 ரூபான்னா இன்டூ 198. 198 ஆர்டிக்கல் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு? 198 ரூபா. சாரி, 198 ஆர்டிக்கல் எவ்வளோக்கு வித்திருப்பாரு? 198 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. புரியுதா தெளிவா? இப்போ மொத்தமா 2 காஸ்ட் ப்ரைஸை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு எப்படி கிடைக்குது? 198 ஆர்டிக்கலை 200 வாங்குற ரேட்ல வாங்கியிருக்காரு. விற்கும் போது என்ன பண்ணியிருக்காரு? அந்த ஒரு ஆர்டிக்கல் 1 ரூபான்னு சொல்லி வித்திருக்காரு. அப்போ 198 ஆர்டிக்கலை எவ்வளோக்கு வித்திருப்பாரு? 198 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இதுதான் 198 ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ், இது 198 ஆர்டிக்கலோட செல்லிங் ப்ரைஸ். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அவருக்கு என்ன தான் இருக்கு? லாஸ் தான் இருக்கு. எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு? 2 ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. இப்போ டினாமினேட்டர்ல என்ன? டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எழுதணும். 200 × 100. ஸோ 00 கேன்சல் ஆகிடும். 2க்கு 2 கேன்சல் பண்ணால் 1. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன? 1% லாஸ். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1% லாஸ். நமக்கு எப்போவுமே ப்ராஃபிட்டோ லாஸோ கேல்குலேட் பண்ணும்போது இங்கே பாருங்க, என் காஸ்ட் ப்ரைஸுங்கிறது 200 இருக்குது. இது எத்தனை ஆர்டிக்கலுக்கு? 198 ஆர்டிக்கலுக்கு. செல்லிங் ப்ரைஸும் 198 இருக்குது. இது எத்தனை ஆர்டிக்கலுக்கு? 198 ஆர்டிக்கலுக்கு. அப்போ குவான்டிட்டி சேமாக இருக்கும்போது தான் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸை கம்பேர் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ இந்த மாதிரி டபுளாக கொடுக்கும்போது நீங்கள் தனித்தனியாக காஸ்ட் ப்ரைஸ் எழுதி மொத்த காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சு அது எத்தனை குவான்டிட்டிக்கு வருதோ அதே குவான்டிட்டிக்கு செல்லிங் ப்ரைஸை கால்குலேட் பண்ணி அந்த காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸை கம்பேர் பண்ணி ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து ஒரு 2-3 முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண கற்றுக்கலாம். இது கஷ்டமே கிடையாது. ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லா எக்ஸாம்லையும் ஒரு 2 to 3 கொஸ்டின் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. சரி, அடுத்தது இல்லை பாருங்க. A shopkeeper bought 60 pencil at the rate of 4 for ₹5 and another 60 pencils at the rate of 2 for ₹3. He mixed all the pencils and sold them at the rate of 3 for ₹4. Find his gain or loss percentage. ஓகே, இப்போ இந்த இடமும் அதே சேம் கொஸ்டின் தான். ஆனால் ஒரு இடத்த பார்த்து அப்படியே குழம்பிடக்கூடாது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எத்தனை பென்சில் வாங்கினாங்கன்னு சொல்லியிருக்காங்க? 60 பென்சில். இந்த இடத்துல இந்த டேட்டா எனக்கு தேவையே கிடையாது. சரியா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 60 பென்சில்ங்கிற டேட்டா எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா லாஸ்ட் கொஸ்டின்ல இதே தான் சொல்லியிருந்தாங்க. என்ன சம்முன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நம்பர்ஸ் அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் எவ்வளோ வாங்கினாங்களோ அதே சேம் நம்பர் தான் ரெண்டாவது காஸ்ட் ப்ரைஸ்லேயே வாங்கியிருந்தாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 60 வாங்கியிருக்காங்களாம். அதே 60 தான் ரெண்டாவது காஸ்ட் ப்ரைஸ்லேயே வாங்கியிருக்காங்களாம். அதை சொல்கிறதுக்காக இந்த 60 கொடுத்துருக்காங்களே தவிர, பட் ஆனால் இந்த 60யே நம்ம கொஸ்டினில் எந்த பக்கமும் யூஸ் பண்ண போகிறதே இல்லை. வெறுமனே என்ன பண்ணலாம்? ஒரு ஷாப்கீப்பர் வந்து கொஞ்சம் பென்சில் வாங்கியிருக்காரு. எப்படி வாங்கியிருக்காரு? 5 ரூபாய்க்கு 4ங்கிற ரேட்டில் வாங்கியிருக்காரு. அதே நம்பர் ஆஃப் பென்சிலை இன்னொரு ப்ரைஸ்க்கும் வாங்கியிருக்காரு. எப்படி? 3 ரூபாய்க்கு 2ங்கிற ப்ரைஸில் வாங்கியிருக்காரு. இது எல்லாத்தையும் கலந்து என்ன பண்ணுறாரு? 4 ரூபாய்க்கு 3ங்கிற ரேட்டில் விற்கிறாரு. அப்போ இதில் ப்ராஃபிட்டா லாஸா எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி சால்வ் பண்ணுவோமா? புரியுதுல? இந்த 60 பென்சில் அப்படிங்கிற டேட்டா, இந்த 60ங்கிற டேட்டாவை நம்ம கொஸ்டினில் எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறதில்லை. சரி, எழுதுறேன் பாருங்க. ப்ரைஸு, குவான்டிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு CP1, CP2. சரியா? முதல் எப்படி வாங்கியிருக்கிறாரு? 5 ரூபாய்க்கு 4. ஸோ ப்ரைஸில் 5 போட்டுருங்க, குவான்டிட்டியில் 4. அடுத்து எப்படி வாங்குறாரு? 3 ரூபாய்க்கு 2. இப்போ ரெண்டுலேயும் சேம் நம்பர் தானே வாங்கியிருக்கிறாரு. அதில் 60 60ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன அர்த்தம்? 2 சேம் நம்பர்னு சொல்லி, அப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குன்னா அப்போ என்ன பண்ணலாம்? இதை 4ஆக மாற்றுறதுக்கு இன்டூ 2 மல்டிப்ளை. இங்கே நான் பண்ணலை. அது பண்ணாலும் ஒன்று. இப்போது இந்த இடத்துல 4ஆக மல்டிப்ளை பண்ணி இங்கே 2ஆக மல்டிப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. சரி, அப்படியே பண்ணிவிடுவோம். இங்கே ஏன்னா இதை மட்டும் 2ஆக மல்டிப்ளை பண்ணாலே 2 4 4ன்னு மாறிடும். புரியுதுல என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? சரி, இப்படியே பண்ணுறேன் பாருங்களேன். இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இது சேம் ஆகணும். அப்போ இங்கே கீழே மட்டும் நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும், எனக்கு என்ன ஆகிடும்? சேமாக மாறிடும். அப்போ பாருங்கள், ஓவராலாக காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 4 ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. அது மாதிரி இன்னொரு 4 ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 3 × 2 எவ்வளோ இருக்கும்? 6. ஓகேவா? ஒரு 4 பென்சில் 5 ரூபாய்க்கு வாங்குறாரு. அடுத்து ஒரு 4 பென்சில் 6 ரூபாய்க்கு வாங்குறாரு.
இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக பார்க்கும்போது டோட்டல் சிபின்னு பார்க்கும்போது எவ்வளோ வருது பாருங்க, 5 + 6 எவ்வளோ 11. இது எத்தனை இதுக்கு 4 + 4 8 பென்சிலோட விலை மொத்தமாக எவ்வளோ இருக்கு 11 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாரு. இப்போ எஸ்பி பார்க்கும்போது பாருங்க எப்படி வித்திருக்காரு பாருங்க, 3 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு 3ன்னு சொல்லிட்டு வித்திருக்காரு. 4 ரூபாய்க்கு 3. அப்போ இந்த இடத்துல பாருங்க 4 ரூபாய்க்கு 3ன்னு சொல்லிட்டு வித்திருக்காரு. இப்போ இந்த இடமும் அதே மாதிரி தான். எனக்கு பாருங்க 8 பென்சிலோட காஸ்ட் பிரைஸ் இருக்கு, 3 பென்சிலோட செல்லிங் பிரைஸ் இருக்கு. அப்போ இது ரெண்டும் சேம் ஆகணும். சேம் ஆகணும்னா என்ன பண்ணுவேன், மேலே இன்டூ 3 இங்கே இன்டூ 8 அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே இன்டூ 3 இங்கே இன்டூ 8 புரியுதா, இங்கே 3ங்கிறதுனால இங்கே 3 இங்கே 8ங்கிறதுனால இங்கே 8. அப்போ இதை வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ இருக்கு 33. இங்கே எவ்வளோ இருக்கு 4 8s are 32. அப்போது மொத்தமாக 8 3 எவ்வளோ 24 பென்சிலை 33 ரூபாய்க்கு வாங்கி அதே 24 பென்சிலை எவ்வளோக்கு விற்றுருக்காரு 32 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இந்த டிரான்சாக்ஷனில் அவருக்கு என்ன இருக்குது, லாஸ் தான் இருக்குது. அப்படி தானே, ஏன்னா எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, 1 ரூபா லாஸ் ஆயிருக்கு. ஸோ 1 பை டினாமினேட்டரில் என்ன எழுதணும் 33 இன்ட்டு 100. 1 பை 33 இன்ட்டு 100. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 33ஆல் 100 கேன்சல் பண்ணும்போது இதுக்குள்ளே எத்தனை டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும். 333னா எவ்வளோ 99, பேலன்ஸ் ஒரு 1. ஸோ 1 பை 33%. ஸோ 3 1 பை 33%. கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, லாஸ் ஆஃப் 3 1 பை 33%. 3 1 பை 33%. கிளியரா, சிம்பிளா இருக்கா? ரெண்டு வித்தியாசமான காஸ்ட் பிரைஸ்ல வாங்கினார், ரெண்டுலையும் சேம் குவான்டிட்டி வாங்கினார். அதனால இங்கேயும் 4 இங்கேயும் 4 வர மாதிரி கண்டுபிடிச்சு மொத்தமாக 8 பென்சிலோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா 11 கண்டுபிடிச்சோம். விற்கும் போது என்னன்னு பார்த்துட்டு அடுத்து விற்கும் போதும் எவ்வளோ 8 இங்கே 8 இருக்குது, இங்கே 3ன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதை சேம் பண்ணுறதுக்கு ரெண்டு இங்கே 3ஆல் இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணி சேம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டெப்பு மேலே இந்த ரெண்டு காஸ்ட் பிரைஸை ஆட் பண்ணக்கூடிய ஸ்டெப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி கீழே உள்ளதெல்லாம் சேம் தான். ஆனால் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு கேல்குலேஷன் வந்து பெருசாக இருக்காது, ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் தான் இருக்க போகுது இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது கேல்குலேஷனை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க எப்போவுமே. உங்களுக்கு கான்செப்ட் தெரியுதாங்கிறத மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கொடுத்தா மட்டும்தான் அதில் வந்து கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் டஃப் ஆக்குவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக யோசிச்சு போடக்கூடிய கொஸ்டின்ஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கேல்குலேஷன் சிம்பிளாக தான் இருக்கும். மற்றபடி கான்செப்ட் தான் நீங்கள் கரெக்டாக பார்த்து போடுற மாதிரி இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். இல்லை பாருங்க, a shopkeeper buys 60 oranges at 10 for rupees 72 and an equal number at 12 for rupees 90. He spends 118 on the transaction and sells the oranges that he buys. If there is a profit of 26% in the entire transaction, then what is the selling price of 32 oranges? Okay. இப்போ இந்த கொஸ்டினை கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். வழக்கமாக இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, 60 ஆரஞ்சு வாங்குறாங்களாம். ஓகேங்களா, 60 ஆரஞ்சு எப்படி வாங்குறாங்க, 72 ரூபாய்க்கு 10 அப்படிங்கிற ரேட்டில் வாங்குறாங்க. அதே ஈக்குவல் நம்பர் அதே மாதிரி இன்னொரு 60 ஆரஞ்சு வந்து 90 ரூபாய்க்கு 12ங்கிற ரேட்டில் வாங்குறாங்க. ஓகேவா, இது போக அவர் என்ன பண்ணுறாரு, 118 ரூபாய் டிரான்சாக்ஷனுக்காக செலவு பண்ணுறாரு. அவர் செலவு பண்ணது 110 ரூபா டிரான்சாக்ஷனுங்கிறது எத்தனை ஆரஞ்சுக்கான டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவர் வாங்கினா 60 ஆரஞ்சுக்கான டிரான்சாக்ஷன். நான் போன கொஸ்டினில் சொன்னேன், இந்த 60ங்கிற டேட்டாவே இல்லாமல் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படிங்கிறதுனால, இந்த இடத்துல 118 ரூபான்னு சொல்லிட்டு டிரான்சாக்ஷன் சார்ஜ் சேர்த்திருக்காருல்ல, இந்த 118 ரூபாங்கிறது எதில் தான் சேர்த்திருக்காரு அவர், 60 ஆரஞ்சை டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு தான் சேர்த்திருக்காரே தவிர, அப்போ நம்பர் ஆஃப் ஆரஞ்சு மாற மாற இந்த டிரான்சாக்ஷன் என்ன ஆகும், மாறும். ஓகேவா, இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல கொடுக்கல அவங்க, ஆனா அதை புரிஞ்சிக்க வேண்டியது அப்படிதான். அதனால இந்த இடத்துல இந்த 60ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால குவான்டிட்டி நீங்க 60 வச்சு தான் இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணணும். உங்க இஷ்டத்துக்கு வேற குவான்டிட்டி வச்சு சால்வ் பண்ணா இந்த கொஸ்டின்ல ஆன்சர் வராது. ஏன் அப்படிங்கிறதுனா, இந்த இடத்துல 118 ரூபாய் டிரான்சாக்ஷன் சார்ஜ் இருக்கிறதுனால இந்த 60 இந்த இடத்துல ஒரு ரோல் பிளே பண்ணும். இந்த 60 ஒமிட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் உங்களுக்கு கொடுக்கல, இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 118 ரூபாய் டிரான்சாக்ஷனுக்காக அவர் செலவு பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 60ங்கிற டேட்டாவை எடுக்காமலே இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க என்னதான் பண்ணி ஆகணும், 118 கொடுத்ததுனால இந்த 60ங்கிற டேட்டாவை உங்க கொஸ்டின்குள்ள வச்சு தான் ஆகணும். ஓகேவா, அப்போ நீங்க வந்து காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் எழுதும் போது எத்தனை ஆரஞ்சுக்கு தான் எழுதணும், 60 ஆரஞ்சுக்கு தான் எழுதணும். அப்படி எழுதுனாதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். புரியுதுல, தெளிவா சொல்லிட்டேன். இந்த கொஸ்டின்ல ஏன் அந்த 60 எடுக்கிறோம்னு சொல்லிட்டு, இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ் கொடுத்ததுனால. ஏன்னா டிரான்சாக்ஷன் சார்ஜுங்கிறது நம்பர் ஆஃப் ஆரஞ்சை பொறுத்து டிஃபர் ஆகக்கூடிய ஒரு வேல்யூ. ஓகேங்களா, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு லோடு ஆரஞ்சு அனுப்புனா ஒரு டிரான்சாக்ஷன் ஆகும், ஒரு 2 லோடு 3 லோடுங்கிறப்ப அது என்ன ஆகும், டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து ஜாஸ்தி ஆகும். அப்போ இது வந்து அந்த குவான்டிட்டியை பொறுத்து டிஃபர் ஆகுற ஒரு விஷயம். அதனால இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகும். சரியா, அதனால தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதை 60 எடுக்காம பண்ணீங்கன்னா தப்பாக தான் வரும். சரி, வழக்கம் போல பண்ணுவோமா, ப்ரைஸு
குவான்டிட்டி. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் CP1, அடுத்தது CP2. ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படி வாங்குறாரு, 72 ரூபாய்க்கு 10 ஆரஞ்சுங்கிற ரேட்ல மொத செட்டை வாங்குறாரு. அடுத்தது 90 ரூபாய்க்கு 12ங்கிற அந்த பிரைஸ்ல ரெண்டாவது செட்டை வாங்குறாரு. ஆனா ரெண்டுல எனது 60 தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, இங்க 10னா இன்டூ 6 பண்ணாதானே எனக்கு 60 ஆகும். அப்ப இந்த பக்கமும் என்ன பண்ணும், இன்டூ 6. இங்க எனது 12 கூட 5ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 60 ஆயிடும். புரியுதா? இங்க எனக்கு 60 ஆகணும், இங்கேயும் 60 ஆகணும். அப்போ மேல 10 கூட 6ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் 6. அப்ப 12 கூட 5ஆல மல்டிப்ளை பண்ணா 60 வரும். அப்ப இந்த இடத்துல என்னது, 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், ஓவரால் காஸ்ட் பிரைஸ் பார்க்கணும். சரியா? ஓவரால் காஸ்ட் பிரைஸ், மொத்தமா காஸ்ட் பிரைஸ் நான் கால்குலேட் பண்ணும்போது என்ன வருது, ஓவரால் காஸ்ட் பிரைஸ் நீங்க பாருங்க, 72 into 6னா எனக்கு எவ்வளவு வரும், 420. 420 plus ஒரு 12னா ஒரு 432. இந்த இடத்துல டோட்டலா காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு வருது, 432 வருது. இந்த இடத்துல 9 5s are 45, ஒரு 450 வருது. அப்போ 432 plus 450 ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ, 882. இது எத்தனைக்கு, குவான்டிட்டி 60 60னா மொத்தம் அப்போ எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு, 120 வாங்கியிருக்கிறாரு. தெளிவா புரியுதா? 120 ஆரஞ்சு வாங்கியிருக்கிறாரு. எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, 882 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. இது மட்டுமா அப்படின்னா அது கிடையாது. 118 ரூபாய் டிரான்சாக்ஷனுக்காக செலவு பண்ணியிருக்காரு. புரியுதா? அப்போ 60 + 60 மொத்தம் 120 ஆரஞ்சை வாங்கினாரு. இந்த 120 ஆரஞ்சுக்கான டிரான்சாக்ஷன் காஸ்ட் தான் எவ்வளோ, 118. இது எதில் தான் சேரும், ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்க்கும்போதே சொல்லியிருக்கேன், இது எதில் தான் சேர்த்தாகணும், காஸ்ட் ப்ரைஸில் தான் சேர்த்தாகணும். அப்போ எனக்கு ஓவராலாக காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, இது கூட ஒரு ப்ளஸ் ஒரு 118. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வருது பாருங்க, 882 90,000 வருது. மொத்தமாக இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 1000. சரியா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் எழுதலாம் பாருங்க. செல்லிங் ப்ரைஸ் எப்படி வித்திருக்கிறாரு, 26% இந்த என்டையர் ட்ரான்ஸ். ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, செல்லிங் பிரைஸ் எவ்வளோ எப்படி வித்தாருன்னு சொல்லி கொடுக்கல, அதுக்கு மேல என்ன கொடுத்துருக்காங்க, இதுல வந்து அவருக்கு மொத்தம் 26% வந்து ப்ராஃபிட் வர மாதிரி எல்லாத்தையும் வித்திருக்கிறாரு. அப்ப என்ன கேட்கறாங்க, 32 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. 32 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். பாருங்க, 120 ஆரஞ்சோட காஸ்ட் பிரைஸ் தான் எவ்வளோ, 1000 ரூபாய். 120 ஆரஞ்சோட காஸ்ட் பிரைஸ் தான் என்ன, 1000 ரூபாய். அப்போ 120 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, 26% ப்ராஃபிட். அப்போ செல்லிங் பிரைஸ் எப்படி இருக்கும், காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, 1000. இப்போ 26% ப்ராஃபிட்னா இன்டூ 126 டிவைடட் பை 100. இது எவ்வளோ வரும், 00 கேன்சல் ஆகிடும். அப்போ 1260. இந்த 1260ங்கிறது என்னது, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 120 ஆரஞ்சு. 120 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் தான் எவ்வளோ, 1260. புரியுதா? 120 ஆரஞ்சோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, 1000 ரூபாய். அப்போ 26% ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்கன்னா 1260 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. எதை, 120 ஆரஞ்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, 32 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 120 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் வந்து 126 ரூபான்னா ஒரு ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், 1260. புரியுதா? ஸோ 120 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் 1260 ரூபான்னா ஒரு ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் வந்து 1260 இன்டூ பை 120. அப்போ இன்டூ ஒரு 32 போடும்போது எனக்கு என்ன வந்துடும், 32 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு சொல்லி கிடைச்சிடும். கிளியரா புரியுதுல்ல? ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் கூட நான் தெளிவாக எழுதுனேன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு குழப்பமா இருக்கலாம். இந்த பாயிண்ட்டை பாருங்க, 120 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் தான் எவ்வளோ, 1260. அப்போ இப்படி எழுதுவோமா, 120 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் தான் எவ்வளோ, 1260. நமக்கு என்ன வேணும், 32 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு வேணும். அப்போ 1 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் வேணும்னா 1 யூனிட் என்னன்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், 1 யூனிட் என்னன்னு பார்க்கணும்னா 1260 டிவைடட் பை 120 என்ன வரும், ஒரு ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் வேணுமா, அப்போ எனக்கு 32 வேணும்னா இன்டூ ஒரு 32. கிளியரா? 1 யூனிட் பார்க்கும்போது இங்கே 120 இங்கே டிவைட் ஆகும். அப்போ 1260 டிவைடட் பை 120 தான் ஒரு ஆரஞ்சோட வேல்யூ, ஒரு ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ். அப்போ எனக்கு 32 ஆரஞ்சு வேணும்னா அதை இன்டூ 32 பண்ணால் போதும். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இது ரெண்டே 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 21 டைம்ஸு, இது 2 டைம்ஸ். அடுத்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 16 டைம்ஸ். ஸோ 21 இன்டூ 6. ஸோ அப்போ எனக்கு லாஸ்ட் டிஜிட் 6 வர மாதிரி இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் லாஸ்ட் டிஜிட் 6 இருக்குது. ஆன்சர் இஸ் 336. என்னது, 32 ஆரஞ்சோட
செல்லிங் பிரைஸ். கிளியரா? ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். இங்க பாருங்க எம்டிஎஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால எந்த எக்ஸாம்ல எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. 1, 2 கொஸ்டின் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆனா அது ஈஸி தான். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணும்போது தான் மத்த ஸ்டூடெண்ட்ல இருந்து நீங்க வந்து ஒரு 2, 3 மார்க் ஹையா உங்களால வைக்க முடியும். ரேங்க்லயும் முன்னாடி போ முடியும். புரியுதா? ஸோ எல்லாருமே பார்க்குற மாரி நான் எம்டிஎஸ்க்கு தான் படிக்கிறேன். இப்படி தான் படிப்பேன். இந்த மாதிரி லெவல் கொஸ்டின்ஸ் தான் படிப்பேன். கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்படியே ஆவரேஜா எல்லாரையும் மாரி ஈக்குவலா மார்க் எடுத்திருப்பீங்க. ரேங்க்ல கீழ தான் இருப்பீங்க. எப்போ எல்லாரையும் விட நீங்க ஒரு ஸ்டெப் மேல படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் அவங்கள விட ரேங்க்லயே மேல போக முடியும். அந்த பாயிண்ட்ட தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதனால இதுக்கு தான் படிங்க, அதுக்கு தான் படிக்கணும்லாம் கிடையாது. ஒரு டாபிக் எடுக்கிறீங்களா, அந்த டாபிக்ல ஏ டூ இசட் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அந்த டாபிக்ல எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியணும். அந்த லெவலுக்கு படிச்சா தான் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? சரி அடுத்த கொஸ்டின் போலாம். கீழ பாருங்க a man buys some oranges at the rate of 5 for rupees 1 and the same number of oranges at 4 for rupees 1. He sells all of them at 9 for rupees 2. During the whole transaction, he incurs a loss of rupees 30. Find the number of oranges he purchases. ஸோ இது ஈஸி தான். எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அடுத்து என்னது குவான்டிட்டி. ஆரஞ்சு வாங்குறாரா? ஸோ 2 விதமா வாங்கியிருக்கிறாரு. ஸோ அதனால CP1 எப்படி வாங்கியிருக்கிறாரு? ₹1க்கு 5 அந்த ரேட்ல வாங்கியிருக்கிறாரு. ஸோ இங்க 1, 5. அடுத்து CP2ல பாருங்க எப்படி வாங்கியிருக்காங்க? ₹1க்கு 4ங்கிற ரேட்ல வாங்கி அப்போ 1 இங்க 4. ஸோ 2லயும் சேம் நம்பர் தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சேம் நம்பர்னா இங்க இன்ட்டு 4. ஸோ அதனால இங்க இன்ட்டு 4. அப்போ மேல 5 இருக்கிறனால இங்க இன்ட்டு 5, இங்கேயும் இன்ட்டு 5. மொத்தமா எவ்வளோ வருது? 20 ஆரஞ்சு. ஓகேவா? இங்கேயும் 20 ஆரஞ்சு, இங்கேயும் 20 ஆரஞ்சு. அப்போ 20 ஆரஞ்சு ₹4ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு, 20 ஆரஞ்சு ₹5ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு. அப்போ ஓவராலா சிபி நான் பார்க்கும்போது மொத்தமா பாருங்க, இது ஒரு ₹4, இது ஒரு ₹5. ₹9க்கு 20, 20 எத்தனை ஆரஞ்சு வாங்கியிருக்கிறாரு? 40 ஆரஞ்சு வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ 40 ஆரஞ்சு எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாரு? ₹9க்கு வாங்கியிருக்கிறாரு. இப்போ எஸ்பி பாருங்க, செல்லிங் பிரைஸ் விக்கும்போது எப்படி? ₹2க்கு 9 ஆரஞ்சாம். ஓகேங்களா? ₹2க்கு 9 ஆரஞ்சுக்கிற ரேட்ல வித்திருக்காரு. அப்போ பாருங்க செல்லிங் பிரைஸ் 40 ஆரஞ்சுக்கு இருக்கு. சாரி, காஸ்ட் பிரைஸ் 40 ஆரஞ்சுக்கு இருக்கு. செல்லிங் பிரைஸ் 9 ஆரஞ்சுக்கு இருக்கு. இப்போ இது ரெண்டும் சேம் ஆகணுமா? அப்போ இது ரெண்டும் சேம் ஆனா என்ன பண்ணணும்? இங்க மேல 9ஆல மல்டிப்ளை பண்ணும், இங்க 40ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ இந்த இடத்துலயும் 9, இந்த இடத்துலயும் 40. இப்போ ஃபைனலா 9 இன்டூ 9 எவ்வளோ? 81. 81னா எத்தனை ஆரஞ்சோட ரேட்டு? 9 இன்டூ 40னா எவ்வளோ? 360 ஆரஞ்சோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 81. புரியுதா? அப்போ இந்த இடத்துல இது 2 பக்கமும் சேர்த்து பார்க்கும்போது மொத்தம் எத்தனை ஆரஞ்சு தான்? 360 ஆரஞ்சு இருக்கு. இந்த 360 ஆரஞ்சோட காஸ்ட் பிரைஸ் வந்து 81. 360 ஆரஞ்சோட செல்லிங் பிரைஸ் எவ்வளோ? 80. அப்போ இந்த டிரான்சாக்ஷன்ல அவருக்கு என்ன ஆயிருக்கு? 81க்கு வாங்கி 80க்கு வித்திருக்காருன்னா லாஸ் தான். எவ்வளோ லாஸ்? இந்த இடத்துல லாஸ் எவ்வளோ இருக்கு? 1. ₹1 லாஸ் ஆயிருக்கு. ஸோ ₹1 லாஸ் ஆகுது. எத்தனை ஆரஞ்சு வித்தா? 360 ஆரஞ்ச வாங்கி 360 ஆரஞ்சையும் வித்துட்டாருன்னா அவருக்கு ₹1 லாஸ் ஆகுது. ஆனா கொஸ்டின் படி எவ்வளவு லாஸ் ஆயிருக்கா? ₹30 லாஸ் ஆயிருக்கு. அப்போ ₹30 லாஸ் ஆயிருந்தா எவ்வளவு ஆரஞ்சு வாங்கியிருப்பாரு? இல்ல எவ்வளவு ஆரஞ்சு வித்திருப்பாரு? ஓகேங்களா? அப்ப பாருங்க, அப்ப எனக்கு அந்த ₹1 லாஸ் ஆகும்போது அவரு 360 ஆரஞ்ச வாங்கி விக்கிறாரு. அவருக்கு ₹30 லாஸ் ஆயிருந்தா எத்தனை ஆரஞ்ச வாங்கி வித்திருப்பாரு? இதுதான். அப்போ 1 யூனிட் தான் எனக்கு 360னா 30 யூனிட்ஸ் என்னன்னு பார்க்கும்போது 30 இன்டூ 360. ஸோ 2யும் மல்டிப்ளை பண்ணா 108 ஒரு 00. ஸோ 10,800 கிடைக்குது. அப்போ மொத்தம் 10,800 ஆரஞ்சு அவர் வாங்கி வித்திருந்தா தான் அவருக்கு மொத்தம் ₹30 லாஸ் ஆயிருக்கும். கிளியரா? ஸோ ₹1 லாஸ் ஆகணும்னா அவர் மொத்தம் 360 ஆரஞ்சை வாங்கி விற்கணும். அப்போ ₹30 லாஸ் ஆகுதுன்னா 10,800 ஆரஞ்சு அவர் வாங்கி வித்திருந்திருக்கணும். ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தது எல்லாமே ஒரே சேம் மாடல் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட ட்ரை பண்ணுங்க. அப்படியே படிக்கக்கூடாது. இந்த டைப்னா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு படிக்கக்கூடாது. என்ன நடக்குது? எதுக்காக அப்படி பண்ணுறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதை வந்து திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்க தேவையில்ல. ரிவைஸ் பண்ண தேவையில்ல. ஒரு தடவை படிச்சீங்கன்னா அது காலகாலத்துக்கும் மைண்டில் நின்றுட்டே இருக்கும். ஓகேவா? சரி, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.